அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களுமே கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பியிருக்கு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த ஒவ்வொரு கல்லூரிகளையும் எவ்வளவு இடங்கள் கவுன்சிலிங்க்கு ஒதுக்குனாங்க, எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை முதல்ல பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3920 சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் புதுக்கோட்டை. 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 226 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் இவங்களுக்கு ஒரு 100 சீட் நிரம்பி இருக்குது. ஸோ டோட்டலாக 226 சீட்டுக்கு 165 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் மொத்தமாக இவங்களுக்கு ஒதுக்கின இடங்களில் 73% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 61 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3908 மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை. 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 264 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதிகபட்சமாக இவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 122 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 60 சீட்டும் நிரம்பி இருக்குது. 264 சீட்டுக்கு 192 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ கவுன்சிலிங்கில் மொத்தம் 72.7% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. ஸோ கவுன்சிலிங் முடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் வேகன்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72% இடங்கள்ங்கிறது 72 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து 3905 கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை. ஸோ 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 306 சீட்டுங்கிறது ஒதுக்கி இருந்தாங்க. இந்த 306 சீட்டில் அதிகபட்சமாக இவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 157 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 306 சீட்டுக்கு 204 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் 66.7% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தம் கவுன்சிலிங் முடிச்சு 102 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 3926 செந்தூரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருமயம். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 270 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 102 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 61 சீட்டும் நிரம்பி இருக்குது. டோட்டலாக 270 சீட்டுக்கு 171 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. 63.3% இடங்கள் டோட்டலாக கவுன்சிலிங் நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 99 சீட் வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3812 மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கீரனூர். 1985வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 357 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 143 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 57 சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 357 இடங்களுக்கு 216 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தமாக 60.5% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 141 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. 3852 ஸ்ரீ பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் கள்ளக்குறிச்சி வில்லேஜ் புதுக்கோட்டை. 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 234 சீட்டுங்கிறது ஒதுக்கி இருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 59 சீட் நிரம்பி இருக்குது. 234 சீட்டுக்கு மொத்தம் 118 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 50% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சு 116 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3918 சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் புதுக்கோட்டை. 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 212 சீட்டு. 212 சீட்டுக்கு டோட்டலாக 55 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் 25.9% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 157 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து 3846 மதர் தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 317 இடங்கள். 317 இடங்களுக்கு 67 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் 21% இடங்கள் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 250 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 3923 எம்என்எஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புதுக்கோட்டை. ஸோ மொத்தம் 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 160 சீட்டு. 160 சீட்டில் நம்ம கிட்ட டேட்டா படி பார்த்தீங்கன்னா 19 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 11.9% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 141 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து 3854 மகத்தம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி புதுக்கோட்டை. 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம்
327 சீட்டு. இந்த 327 சீட்டில் 27 சீட் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங்கில் 8.3% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 300 சீட்டு கவுன்சிலிங் முடிஞ்சுமே வேகன்சியாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.